people, வணக்கம், welcome or welcome back to our channel. And இதான் நீங்க என்ன first time பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா this is me Nandi. And நம்ம channel subscribe பண்ணாம இருந்தா subscribe பண்ணிடுங்க. So yes, இந்த look தான் நம்ம வந்து ஈத் மேக்கப் லுக். அதாவது நம்ம வந்து ஈதுக்கு இந்த மேக்கப் லுக் ட்ரை பண்ணலாம். So அது எப்படி பண்றது அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் வாங்க. So நம்ம first step எப்பவுமே வந்து ஃபேஸ் வந்து மேக்கப் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிச்சிருக்கணும். ஸோ நான் வந்து டோனர் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ மாய்ஸ்சரைசர் போட போறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டுறேன். மாய்ஸ்சரைசர் வந்து நல்லா வந்து ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ற அளவு நல்லா வந்து உள்ள கொடுத்துட்டு உள்ள மசாஜ் பண்ணிட்டு ஆக்சுவலி வந்து நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 minutes அப்படியே விட்டுருவேன். ஏன்னா அப்பதான் வந்து ஸ்கின் வந்து நல்லா அந்த மாய்ஸ்சரை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆக்சுவலி வந்து இன்னைக்கு வந்து நம்ம ரிவர்ஸ் மேக்கப் பண்ண போறோம். ஏன்னா வந்து இந்த வாட்டி வந்து ஈத் வந்து மோஸ்டா யாருமே அவ்வளவா வெளியில போக மாட்டீங்கல்ல, ஏன்னா வந்து லாக்டவுன்ல இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு சாஃப்டான ஒரு மேக்கப். ஸோ வந்து நம்ம ரிவர்ஸ் மேக்கப் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ எஸ் 10 minutes ஓவர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து ப்ரைமர் யூஸ் பண்ண போறோம். கண்டிப்பா வந்து நீங்க மேக்கப் போடும் போது வந்து கண்டிப்பா ப்ரைமர் யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து இப்போ ஆக்சுவலி ப்ரைமர் போட்டீங்க வச்சுக்கோங்களேன், அப்போதான் வந்து உங்க மேக்கப் வந்து கொஞ்சம் நல்லா லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து இப்போ இங்க பாருங்க போர்ஸ் எல்லாம் இருக்கு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இதுல தெரியல, பட் நார்மலா போர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா வந்து அந்த மேட்டிஃபைடு எஃபெக்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்க மேக்கப் வந்து இப்போ நம்ம என்னதான் மேக்கப் வந்து குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலுமே வந்து ஸ்கின்ல வந்து அது வந்து போர்ஸ் நல்லாவே கிளாக் பண்ற நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து அது எல்லாமே வந்து ஒரு பேரியரா வந்து பிரைமர் ஆக்ட் பண்ணும். ஸோ அதனால கண்டிப்பா வந்து பிரைமர் போட்டுருங்க. ஸோ நான் வந்து லாக்மியோட பிளர் பெர்ஃபெக்ட் பிரைமர் தான் யூஸ் பண்றேன். நான் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படிங்கறத போட்டுறேன். ஆக்சுவலி வந்து இந்த பிரைமரோட கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி மைல்டான ஒரு பீச் மாதிரி வந்து இருக்கும். இந்த ரிவர்ஸ் மேக்கப் பண்ண போறோம். ரிவர்ஸ் மேக்கப்னா பெருசா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபேன்சி டேர்ம். அது எதுக்குன்னா வந்து நார்மலா வந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷன் அண்ட் பேஸ் ஃபுல்லா செட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து கான்டர் பண்ணுவோம்ல. ஸோ ரிவர்ஸ் மேக்கப்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கான்டர் பண்ணிடுவோம். ஸோ அதனால வந்து ரொம்ப வந்து கான்டர் எஃபெக்ட் தெரியாது. ஸோ அதுதான் வந்து ரிவர்ஸ் மேக்கப். ஸோ வந்து நான் வந்து இந்த வி ஃபேஸோட டியூவோ ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதுல ஆக்சுவலி ஹைலைட்டரும் இருக்கும். ஸோ அதனால யாராவது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கான்டர் அண்ட் ஹைலைட்டர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை வந்து வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டுறேன். ஸோ இதை எடுத்துட்டு ஆக்சுவலி வந்து இன்னொரு மெயின் திங் என்னன்னா வந்து நீங்க சப்போஸ் வந்து ஸ்டிக் கான்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா வந்து எப்பவுமே வந்து இந்த போன் வந்து கொஞ்சம், அதாவது இந்த போன் எண்டிங்ல தானே எப்பவுமே கான்டர் போடுவோம். பட் ஆனா இது வந்து அந்த எண்டிங்ல இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ வந்து நீங்க வந்து பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான எஃபெக்ட் இருக்கும். ஸோ நான் இப்போ தான் போட போறேன். என்னோட ஃபோர்ஹெட்டையும் நான் வந்து இப்போ கான்டர் பண்ண போறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து கன்சீலர் யூஸ் பண்ண போறோம். கன்சீலர் யூஸ் பண்ணி டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹைட் பண்ணலாம். That is my concealer. Got it. ஸோ நான் வந்து மேப்ளினோட ஃபிட் மீ கன்சீலர் தான் யூஸ் பண்றேன். அண்ட் என்னோட ஷேட் வந்து 25 மீடியம். ஸோ இப்போ இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். வந்து கன்சீலர் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஃபவுண்டேஷன். நான் வந்து மேப்ளினோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்றேன், மேட் போர்லெஸ் ஃபவுண்டேஷன். ஸோ இதை வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். வந்து மேப்ளின் ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கும். எனக்கு வந்து அதோட ஃபினிஷ் ரொம்ப பிடிக்கும். அந்த போர்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு மேட்டிஃபைட் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதனால வந்து யாராவது இப்போ ஃபவுண்டேஷன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே செட் பண்ண போறோம். ஸோ நான் அதுக்கு என்ன எடுத்திருக்கேன், நான் வந்து லாக்மியோட காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து ஒரு பவுடர் பிரஷ் எடுத்து இதை வந்து ஃபேஸ்ல செட் பண்ண போறேன்.
ஸோ எஸ் அண்ட் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா வந்து நெக்கை வந்து அப்படியே சுத்தமாக வந்து விட்டுருவோம். ஸோ அதை வந்து எப்பவுமே பண்ணாதீங்க. ஸோ நான் ஃபவுண்டேஷன் வந்து லைட்டாக வந்து இங்கே நெக்லையும் அப்ளை பண்ணுறேன். வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஐ மேக்கப் போயிடலாம். ஸோ ஐ மேக்கப்க்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா வந்து இந்த ஐலிட்ஸ் கிளீன் பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கன்சீலர் போட போறேன். ஸோ சேம் கன்சீலர் தான், மேப்ளினோட ஃபிட்மி தான் யூஸ் பண்ண போறேன். ஐ ஷேடோ பேலட் தான் எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலி அமேசான்ல தான் நான் வாங்கினேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுடுறேன். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டிரான்சிஷன் ஷேடுக்கு வந்து இந்த கலர் எடுக்கிறேன், இந்த ஷேட். ஸோ இதை எடுத்து என்னோட டிரான்சிஷன் ஷேடுக்கு போட்டுறேன். நான் நல்லா பிளெண்ட் பண்றேன். பிளெண்ட். ஓகே, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் என்னோட க்ரீஸ்க்கு போறேன். க்ரீஸ்க்கு வந்து நான் என்ன ஷேட் யூஸ் பண்ண போறேன்னா வந்து இந்த ஷேட், this shade. நான் வந்து ஒரு லைட்டா வந்து இங்க வந்து ஒரு ஷிம்மரி எஃபெக்ட் கொடுக்க போறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா வந்து கொஞ்சோண்டு லைட்டா வந்து கன்சீலர் எடுத்து அங்க வந்து பிளேஸ் பண்ண போறேன். ஏன்னா அப்போதான் வந்து நீங்க கொடுக்க போற அந்த ஷிம்மர் வந்து நல்லா வந்து ஐலிட்ல பிளேஸ் ஆகும். ஸோ அதனால அதை நான் பண்ண போறேன். ஸோ எஸ், சென்டர்ல மட்டும் ரொம்ப லைட்டா வச்சிருக்கேன். ஸோ அதை நான் வந்து என்னோட கையாலேயே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா வந்து இதுல பாருங்க, இந்த ஷிம்மர் கலர் இருக்குல்ல, இதுதான் நான் வந்து லிட்ல வைக்க போறேன். எப்பவுமே வந்து நீங்க வந்து ஐப்ரோஸ்க்கு லைக் ஐ ஷேட் பண்ணும்போது வந்து நீங்க வந்து ஏதாவது ஷிம்மரி கலர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா வந்து உங்க கையாலேயே வந்து அந்த ஷிம்மரை வந்து பிளேஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்போ வந்து கலர் வந்து நல்லா பிளேஸ் ஆகும். ஸோ அதனால அந்த பிக்மெண்டேஷன் வந்து நல்லா வந்து பிளேஸ் ஆகும். அதனால ஸோ வந்து இங்க வந்து கொஞ்சம் டெப்த் ஆட் பண்றதுக்கு என்ன பண்ண போறேன்னா வந்து இப்போ இதே பேலட்ல வந்து இந்த கலர் இருக்குல்ல, இந்த ஷேட், அதை வந்து லைட்டா இந்த அவுட்டர் கர்வ் கிட்ட கொடுக்க போறேன். போறேன்னா ஐலைனர் அண்ட் காஜல். சாரி, ஸோ பேசிக்லி நான் வந்து கேமரா ஆன் பண்ணாமே இது எல்லாத்தையுமே பண்ணி வச்சிருந்தேன். ஸ்மச் பண்ணி விட்டுருக்கேன். இங்க வரைக்கும் தான் நான் போட்டேன். இதுக்கு மேல நான் ஸ்மச் பண்ணி விட்டேன். ஆக்சுவலி நீங்க ஸ்மச் பண்றதுக்கு வந்து இந்த இது இருக்கும்ல, பட்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை கூட நீங்க வந்து யூஸ் பண்ணி ஸ்மச் பண்ணலாம். ஸோ இந்த கண்ணுக்கு நான் போடுறத காட்டுறேன். போறேன்னா வந்து ஒரு மஸ்காரா எடுத்து நான் மஸ்காரா அப்ளை பண்ண போறேன். மஸ்காரா வந்து நான் கொலோசல் வால்யூம் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு, திஸ் இஸ் சம் ஏடிசி பிராண்ட். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா வந்து எல்லாமே பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஐப்ரோஸ் வந்து இது பண்ண போறேன், ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பூலி எடுத்து ஓகே, ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுதா, ஐப்ரோ ஷேப் பண்ணவே ஒரு நல்ல ஒரு டிஃபைன்ட் லுக் இருக்கும். இதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியுதுல்ல. நான் இப்போ இங்க ஃபில் பண்றதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ஐஷேட் பேலட் காட்டினல, ஆக்சுவலி இதுலயும் பென்சில் இருக்கு, நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். பட் ஆனா நான் என்ன பண்ண போறேன்னா வந்து நான் உங்களுக்கு ஐஷேட் பேலட்ல இருக்கிற இந்த பிரவுன் இருக்குல்ல, அதை வச்சு நான் வந்து ஃபில் பண்ண போறேன். ஸோ எஸ், இப்போ ஐப்ரோஸ் ஃபில்லிங் முடிச்சிட்டோம். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா வந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேஸை வந்து லாக் பண்ண போறேன். ஓகே, நான் அதுக்கு என்ன யூஸ் பண்றேன்னா வந்து வெட் அண்ட் வைல்டோட மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ண போறேன். நீங்க பாருங்க, ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் என்ன, பிளஷ் தான் போட போறோம். பிளஷ்க்கு வந்து நான் வந்து வெட் அண்ட் வைல்டோட கலர் ஐகான் தான் எடுத்திருக்கேன். அதுல வந்து ஆக்சுவலி இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி வந்து கோரல் கலர் அந்த மாதிரி இருக்கும் இந்த ஷேட். ஸோ இதை நான் என்ன பண்ண போறேன்னா வந்து என்னோட ஆப்பிள் ஆஃப் தி சீக்ஸ் என்னோட
என்னோட நோஸ்ல போட போறேன். நோஸ்ல இல்ல, இந்த நோஸ் டிப்ல வைக்க போறேன். ஒரு நல்ல லுக் இருக்கும். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் லிப்ஸ்டிக் இல்லைனா மேக்கப்பே கம்ப்ளீட் இல்லைல்ல. ஸோ வாங்க லிப்ஸ்டிக் போட்டுடலாம். ஸோ நான் லிப்ஸ்டிக் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா வந்து என்னோட கலர் பாரோட ரெட் கலர் லிப்ஸ்டிக் முடியலான்னு ஜோக் பண்ணுவேன். ஸோ எஸ், இதுதான் நம்மளோட ஃபினிஷ் மேக்கப் லுக். ஓகே, க்ளோஸ் அப்ல பார்த்து பயந்துடாதீங்க. ஸோ எஸ், இதுதான் லாஸ்ட் ஃபைனல் டச்சுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இப்போதான் நான் வந்து ஹைலைட்டர் போட போறேன். ஏன்னா வந்து ஓகே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட் போகும்போது ஹைலைட்டர் போட்டு போனா கொஞ்சம் பிரைட்டா இருக்கும்ல அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் வந்து இப்போ நான் வந்து ஹைலைட்டர் போட போறேன். ஸோ ஹைலைட்டருக்கு வந்து சேம் நான் வந்து அந்த டியூவோட ஸ்டிக் இருக்குல்ல, ஸோ அதுல இருக்கிற ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ண போறேன். எனக்கு எங்கெல்லாம் ஹைலைட்டட் எஃபெக்ட் வேணுமோ அங்கெல்லாம் இந்த ஹைலைட்டர் நினைக்கிறேன். இதுதான் நம்ம மேக்கப் லுக். ஓகே, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். அண்ட் நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.